ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இது ஷர்மிளா பிராங்கோவின் என்னை உருக்கும் என் காதலே நாவல் பகுதி 3. வாசிப்பது ஷர்மிளா பிராங்கோ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து கதையை கேட்கலாம். அந்த ஆட்டோ பிரம்மாண்டமான பங்களா முன் வந்து நின்றது. கேட்டின் வேலைப்பாடுகளின் இடைவெளி வழியாக எட்டி பார்த்த வாட்ச்மேன் தென்றலும் அவள் அம்மா தம்பியும் ஆட்டோவில் இருந்து இறங்குவதை கண்டு கேட்டை திறந்தபடி, என்னம்மா அரை மணி நேரம் முன்னாடியே பெர்மிஷன் வாங்கிட்டு போன, இப்ப அம்மா தம்பியோட திரும்பி இங்கேயே வந்துட்ட? வியப்போடு கேட்டார். அண்ணே, சார் இருக்காரா? நான் அவசரமா அவரை பார்க்கணும். அவளது பதற்றத்தையும் அவள் அம்மா அழுவதையும் தம்பியின் முகத்தில் தெரியும் சோகத்தையும் கண்ட வாட்ச்மேனுக்கு ஏதோ விபரீதம் என்று புரிந்தது. சார் உள்ளதாமா இருக்காரு, போய் பாருமா. அவசர அவசரமாக அந்த பிரம்மாண்ட பங்களாவுக்குள் நுழைந்த தென்றலை வாமா தென்றல் என்று வரவேற்றது அந்த குரல். மடியில் வைத்திருந்த தன் லேப்டாப்பை அப்படியே தூக்கி டீப்போ மீது வைக்கும் பணக்கார தோரணையோடு அமர்ந்திருப்பவருக்கு 60 வயதுக்கு மேல் இருக்கும். ஆனாலும் நல்ல ஆரோக்கியமானவராக தான் தெரிகிறார். சார், ஒரு ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன் சார். உட்காருமா. அவள் அம்மா தம்பியையும் அமருமாறு கூற மூவரும் இருக்கைகளில் அமர்ந்தாலும் பதற்றம் அவர்களை இருக்கையின் நுனியிலேயே அமர்த்தி விட்டது. என்னம்மா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி பதற்றமா இருக்க? அம்மா ஏன் அழறாங்க? அவர் குரலிலும் பதற்றம் தொற்றிக் கொண்டது. நடந்ததை சுருக்கமாக கூறியவள், எனக்கு எந்த வக்கீலும் தெரியாது சார். அது மட்டும் இல்ல, போலீஸ் ஸ்டேஷனுக்கு நாங்க மட்டும் போனா எந்த மரியாதையும் கிடைக்காது. நீங்க ஹெல்ப் செஞ்சா. அவள் கூறி முடிப்பதற்குள், கண்டிப்பா அம்மா, ராஜகுமார எனக்கு தெரியுமே, ரொம்ப நல்லவனாச்சே, நீ பயப்படாதம்மா. என்னுடைய வக்கீலுக்கு போன் போட்டு ஸ்டேஷன் வர சொல்றேன். ஆமா, நீங்க எப்படி வந்தீங்க? ஆட்டோல வந்தோம் சார். ஆட்டோவை அனுப்பிடுமா, என்னுடைய கார்ல ஸ்டேஷன் போலாம். ஓகே சார். நால்வரும் உடனே கிளம்பி விட்டனர். டிரைவர் காரை ஓட்ட முன்னிருக்கையில் குமரகுரு அமர்ந்திருந்தார். அம்மா சேலை முந்தானையால் வழியும் கண்ணீரை அழுத்தி துளைத்தபடியே அமர்ந்திருக்க, நிறையும் கண்ணீரையும் பொங்கி வரும் துக்கத்தையும் சிரமப்பட்டு அடக்கினாள் தென்றல். தென்னவனின் முகத்தில் பதற்றம், பயம் மாறி மாறி போட்டி போட்டது. ஆனல்லவா, அழக்கூடாது என்று நினைத்தானோ என்னவோ, அழுகையை கட்டுப்படுத்த போராடவே செய்கிறான். குமரகுருவின் கார் காவல் நிலையத்தை அடையும் போது அவரது காரின் பின்னாலேயே அவரது வழக்கறிஞரின் காரும் வந்து சேர்ந்தது. காவல் நிலையத்திற்குள் வந்தவர்கள் ராஜ்குமாரை பற்றி விசாரிக்க, முகிலன் சார் கேஸ் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டாருமா. உங்க அப்பாவை அவர்தான் அவருடைய பங்களாவுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. அவளது அப்பாவை கைது செய்து அழைத்து வந்த காவலர்களில் ஒருவர் கூற, கேஸ் வேண்டான்னு சொல்லிட்டாங்களா? குமரகுரு கேட்டார். ஆமா சார், கேஸ் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அவரை பயமுறுத்ததான் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. அவரும் உண்மைகளை ஒத்துக்கிட்டாரு. அவர்கிட்ட இன்னும் சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி முகிலன் சார் தான் அவருடைய பங்களாவுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. ஓ அப்படியா? அப்ப சரி, நாங்க கிளம்புறோம். காவல் நிலையத்திலிருந்து அனைவரும் வெளியே வந்தனர். அதான் கேஸ் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்லம்மா, வக்கீல அனுப்பிடலாம்ல? குமரகுரு கேட்க, அனுப்பிடுங்க சார் என்றாள் தென்றல். வழக்கறிஞரை அனுப்பிவிட்டு, நானும் உங்க கூட முகிலன் சார் பங்களாவுக்கு வரேம்மா. உங்க அப்பா பத்தி எடுத்து சொல்றேன். அவர் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டாரு. ஓகே சார், நீங்களும் எங்க கூட வந்தா எங்களுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும். ஆனா தென்றல், அப்பா உண்மையை ஒத்துக்கிட்டதா அந்த கான்ஸ்டபிள் சொன்னாரேம்மா, அங்கதான் கொஞ்சம் இடிக்குது. எனக்கும் அதுதான் சந்தேகமா இருக்கு. ஒருவேளை அவங்களுடைய மிரட்டலுக்கு பயந்து அப்பா உண்மையை ஒத்துக்கிட்டாரோ? அப்படி இருந்தா கூட அப்பா மேல அப்படி ஒரு களங்கம் இருக்க கூடாது சார். நாம போய் முகிலன் சார பார்த்து அப்பா எந்த தப்பும் பண்ணல, அவர் ரொம்ப நல்லவர்னு எடுத்து சொல்லலாம். அப்பாவையும் கூட்டிட்டு வந்துடலாம். இல்லம்மா தென்றல், ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. முகிலன் சார் எதுக்காக உங்க அப்பாவை மிரட்டணும்? அவருக்கு தானே உங்க அப்பாவால கம்பெனில லாஸ் ஆகியிருக்கு. அப்படி இருக்கும்போது அவர் எதுக்காக உங்க அப்பாவை மிரட்டி இல்லாத ஒண்ணு இருக்குன்னு சொல்லணும்? தெரியல சார், எனக்கும் புரியல. சரிம்மா, நீ முதல்ல கார்ல ஏறு. அனைவரும் காரில் ஏறிக்கொள்ள கார் முகிலனின் பங்களாவை நோக்கி நகர்ந்தது. அப்போதுதான் குமரகுருவின் செல்போனுக்கு ஒரு அழைப்பு வந்தது. அழைப்பை ஏற்றவர், என்னப்பா சொல்ற? அம்மாவுக்கு நெஞ்சுவலியா? ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறீங்களா? சரி சரி, நான் இங்க வழியில நிக்கிறேன்பா. கார்ல சீக்கிரமா அம்மாவை கூட்டிட்டு புறப்படு. அழைப்பை துண்டித்தவர், என்னுடைய மனைவிக்கு திடீர்னு நெஞ்சுவலி வந்துருச்சாம்மா, நான் இங்க வழியில இறங்கிக்கிறேன், நீங்க உங்க வேலையை பாருங்க. வழியில் இறங்கி கொண்ட குமரகுரு தன் கார் டிரைவரோடு அவர்களை அனுப்பி வைத்தார். முகிலனின் பங்களாவை அடையும் போது
வாசலிலேயே சந்தீப் திலீபை தென்றலின் வீட்டார் எதிர்கொண்டனர். இருவரும் தங்கள் காரில் ஏற தயாராகும் போதுதான் தென்றலும் குடும்பமும் பங்களாவை அடைந்தது. அவர்களை கண்டதும், என்னம்மா தென்றல்? சந்தீப் தான் கேட்டார். அங்கிள், அப்பா முகிலன் சார் நல்லவரா இருந்ததால கேஸ் எதுவும் வேண்டான்னு சொல்லிட்டாருமா. உண்மைய மட்டும் சொல்லிடுங்க, உங்களை விட்டுடுறோம்னு சொன்னாரு. உங்க அப்பாவும் அவர் செஞ்ச மோசடியை ஒத்துக்கிட்டாரு. இனிமே நீங்க வேலைக்கெல்லாம் வர வேண்டாம். நீங்க மோசடி செஞ்ச பணத்தையும் எனக்கு திருப்பி தர வேண்டாம். அதை வச்சு உங்க வாழ்க்கைய நல்லபடியா அமைச்சுக்கங்க. இனிமேலாவது யாருக்கும் துரோகம் பண்ணாம நாணயமா வாழற வழிய பாருங்கன்னு சொல்லி உங்க அப்பாவை அப்பவே அனுப்பிட்டாரு. அப்பாவை அனுப்பிட்டாரா? ஆமா, அப்பவே அனுப்பிட்டாரு. ஆனா அப்பா வீட்டுக்கு வரலையே அங்கிள்? இல்லம்மா, நீங்க இங்க வந்த நேரம் அவர் வீட்டுக்கு போயிருப்பாரு. இல்ல அங்கிள், நாங்க வீட்டுல இருந்து நேரா குமரகுரு சார் வீட்டுக்கு தான் போனோம். அங்க இருந்து நேரா ஸ்டேஷனுக்கு, ஸ்டேஷன்ல இருந்து நேரா இங்க வரோம். குரு சார் வீட்டுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இந்த பங்களாவுக்கும் ஒரே ஒரு வழிதானே இருக்கு. அப்பா எதிரில வந்திருந்தா நாங்க பாத்துருப்போமே. என்னம்மா இது? ஒரு ஆட்டோ பிடிச்சு உங்க அப்பாவை அந்த ஆட்டோல ஏத்தி விட்டதே நாங்க தானே. வீட்டுல போய் பாருங்க, அப்பா அங்கதான் இருப்பாரு. நீங்க குமரகுரு சார் வீட்டுல இல்ல ஸ்டேஷன்ல இருக்கிற நேரம் உங்களை தாண்டி அவர் போயிருப்பாரு. ஓ, அப்படி இருக்கலாம். நீங்க சொல்றதும் சரிதான். சந்தீப் காரில் ஏற, ஒரு நிமிஷம் அங்கிள், அப்பா தப்பு பண்ணதா ஒத்துக்கிட்டாரா? ஆமாமா, ஒத்துக்கிட்டாரு. நாங்க கூட இத கொஞ்சமும் எதிர்பார்க்கல. ஆனா அவரு தப்பு பண்ணிருக்காரு. அத முகிலன் சார் கிட்ட ஒத்துக்கிட்டாரு. கிட்டத்தட்ட 5 கோடி லாபம் பார்த்திருக்காரு. முகிலன் சாருக்கு 25 கோடிக்கு மேல நஷ்டம் தெரியுமா? எல்லாம் வைஷாக் சாருக்கு தேலியா போயிடுச்சு. நம்ம கஸ்டமர்ஸும் வைஷாக் சாருக்கே போயிட்டாங்க. எவ்வளவு லாஸ் தெரியுமா? அப்படி இருந்தும் பெருந்தன்மையா உங்க அப்பாவை மன்னிச்சு விட்டுட்டாரு. இல்ல அங்கிள், அப்பா கண்டிப்பா தப்பு பண்ணிருக்க மாட்டாரு. அவர் 5 கோடி ரூபாய் லாபம் பார்த்திருந்தா அந்த காசு எங்க வீட்டுல தானே இருக்கணும். அப்படியெல்லாம் எந்த காசு எங்க வீட்டுல இல்ல. என்னம்மா இது? மோசடி பண்ற காசை யாராவது வீட்டுல வச்சிருப்பாங்களா? எல்லாம் அவருடைய அக்கௌண்ட்ல சேஃபா இருக்கும். போய் கேளுங்க. கண்டிப்பா இருக்காது. அவர் மோசடி பண்ணதா ஒத்துக்கிட்டாரு. ஏன் ஒத்துக்கிட்டாருன்னு உங்க அப்பாவையே போய் கேளு. அங்கிள், நான் முகிலன் சார பாக்கலாமா? அவர் அப்பவே கிளம்பிட்டாருமா. இப்ப இங்க சாரதி சார் மட்டும்தான் இருக்காரு. அவரையாவது பாக்கலாமா? அவர் உங்க அப்பா மேல ரொம்ப கோபமா இருக்காரு. நீ பாக்கணும்னு சொன்னா அவரு கண்டிப்பா ஒத்துக்க போறது இல்ல. பிளீஸ் அங்கிள், ஒரே ஒரு தடவை பாத்துட்டு போயிடுறேனே. சரி வாமா. அவளையும் அவள் அம்மா தம்பியையும் அழைத்து கொண்டு சந்தீப் பங்களாவுக்குள் செல்ல திலீபும் உடன் சென்றார். மூவரையும் திலீபோடு ஹாலில் அமர்த்தி விட்டு சாத்தி இருந்த அந்த அறைக்குள் அனுமதி பெற்று சென்ற சந்தீப் கதவை சாத்தவில்லை. சார், ராஜகுமார் சாருடைய மனைவியும் பொண்ணும் பையனும் வந்திருக்காங்க. உங்களை பாக்கணும்னு சொல்றாங்க. சந்தீப் கூறுவது ஹாலில் அமர்ந்திருப்பவர்களின் செவியையும் எட்டியது. அவங்க எதுக்கு இங்க வந்தாங்க? இல்ல சார், ராஜகுமார் சார இனிமே வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டீங்கல்ல, அதனால அத பத்தி பேச. என்ன பேசிட்டு இருக்கீங்க? அதுதான் முகிலன் சாருக்கு துரோகம் பண்ணி 5 கோடியை சம்பாதிச்சிருக்காரே. வேலை இல்லைன்னு சொல்லிட்டாலும் அந்த காசை அவரே எடுத்துக்க சொல்லிட்டாங்கல்ல. இனி என்ன வேணுமா உங்களுக்கு? இல்ல சார், உங்களை ஒரே ஒரு தடவை பார்த்து பேசணும்னு அவங்க பொண்ணு. சாரி, யாரையும் பாக்குற மூட்ல இப்ப நான் இல்ல. அவங்கள போக சொல்லுங்க. இல்ல சார், ராஜ்குமார் சார் எந்த தப்பும் செஞ்சிருக்க மாட்டாருன்னு அவருடைய பொண்ணு. ஸ்டாப் இட் சந்தீப். அவரே அவர் வாயால அவர் செஞ்ச தப்ப எல்லாம் ஒத்துக்கிட்டாரு. 5 கோடி ரூபாய் மோசடி பண்ணதையும் ஒத்துக்கிட்டாரு. இதுக்கு மேல அவர் பொண்ணு சர்டிபிகேட் எதுக்கு? அவங்களை இங்க இருந்து போக சொல்லுங்க. கோபமான சாரதியின் குரல் மட்டும் வெளியே வந்தது. இல்ல சார், ஒரே ஒரு தடவை பிளீஸ் சந்தீப், என்ன தொல்லை பண்ண வேண்டாம்னு சொல்லுங்க. நான் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன். எனக்கு ரெஸ்ட் தேவைப்படுது. அதுல வேற அந்த ராஜ்குமார் பண்ண மோசடிய அவரே அவர் வாயால சொன்னதுக்கு அப்புறமா மனசே சரியில்லை. அவங்கள போக சொல்லுங்க. யாரையும் பார்க்க நான் விரும்பல. அடுத்த நொடி தொங்கி போன முகத்தோடு அந்த அறையிலிருந்து வெளியே வந்த சந்தீப் அறைக்கதவை சாத்தி விட்டு தென்றலின் முன்னால் வந்து நின்றார். சாரிமா, நான் எவ்வளவு எடுத்து சொல்லியும் கெஞ்சியும் ஒரு தடவை கூட உங்களை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாரு. நீங்க பேசினதெல்லாம் கேட்டதாங்கள். எங்களுக்காக நீங்க சாரதி சார் கிட்ட ரொம்ப வாதாடினீங்க. என்ன தப்பா எடுத்துக்காதம்மா. உங்களையே அங்கிள் நான் தப்பா எடுத்துக்கணும்? நீங்க எங்களுக்கு வேண்டி பேசினதை நாங்களும் கேட்டுட்டு தானே இருக்கோம். சரி அங்கிள், நாங்க வீட்டுக்கு போறோம்.
தென்றல் எழுந்து கொள்ள அவள் அம்மா தம்பியும் அவளோடு எழுந்து கொண்டனர். மூவரும் வீட்டை அடையும் போது வாசலில் கூடி நிற்கும் அண்டை வீட்டாரை கண்டு புரியாமல் திகைத்தவர்கள் அவர்களை நெருங்கும் போது, ராஜ்குமார் ஏன் இப்படி செஞ்சாருன்னு தெரியலையே, தூக்க மாட்டிக்கிற அளவுக்கு அவருக்கு என்ன பிரச்சனை? அந்த வார்த்தை மூவரையும் நடுங்க வைத்தது. அப்பா! தென்றல் தென்னவன் இருவரும் அழைக்க, என்னங்க என்று அலறியபடி அம்மாவும் அவர்களின் பின்னால் வீட்டிற்குள் ஓடினார். ராஜ்குமார் தூக்கு மாட்டிக்கொண்டார் என்ற செய்தி காட்டு தீயாக பரவி திலீப் சந்தீப் மூலமாக பார்த்த சாரதியின் செவியையும் எட்டியது. சாரதி ஆடி போனான். என்ன இது இப்படி ஆயிப்போச்சு? என்னதான் அவரு தப்பு பண்ணியிருந்தாலும் அப்பா காலத்துல இருந்து வேலை பாக்குறாரு, அப்பாவோட நண்பர் கூட. அதனால அவர் மோசடி பண்ண காசை திருப்பி எல்லாம் கேட்க வேண்டாம். அதே மாதிரிதான் இந்த மோசடி விஷயம். சந்தீப் திலீபை தாண்டி வெளியே போக கூடாது. அவரை அவமானப்படுத்த நான் விரும்பல. உடல்நிலை சரியில்லாத காரணத்தால வேலையை விடுறதா அவரையே ஒரு லெட்டர் எழுதி கொடுக்க சொல்லுங்க. எல்லார்கிட்டயும் அவர்கிட்ட அப்படியே சொல்லுங்க. அவரை பத்தி நம்ம வெளியில சொல்ல போறது இல்லன்னு முகிலன் சார் சொன்னாரு. அத நானும் ராஜ்குமார் கிட்ட அப்படியே சொன்னேன். அப்படியே இப்படி செஞ்சாரு தெரியல சார். நானும் சரி முகிலன் சாரும் சரி அவர் மேல ஒரு பழி விழுந்ததும் அதை அப்படியே கண்மூடித்தனமா நம்பல. அவருடைய அக்கவுண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணும்போது அவருடைய 4 அக்கவுண்ட்ஸ்ல 5 கோடி ரூபாய் இருக்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டோம். அதுக்கப்புறமா தான் அவரை கூப்பிட்டு வச்சு பேசணும். இப்படி ஆயிடுச்சு. ஏதோ ஒரு தருணத்துல எதையும் யோசிக்காம தப்பு பண்ணிட்டாரு. பண்ண தப்ப யாரும் கண்டுபிடிக்க மாட்டாங்க, நம்ம சேஃபா இருக்கலாம்னு நினைச்சிருப்பார் போல. தப்பு கண்டுபிடிக்கப்பட்டதும் அவமானம் தாங்காம தூக்கில தொங்கிட்டாருன்னு நினைக்கிறேன். சார், நீங்க அவரை போய் பாக்குறீங்களா? இல்ல, அவர் மேல எனக்கு இருக்கிற கோபம் இன்னும் போகல. அவர் இறந்துட்டதால அவர் செஞ்ச தப்பு சரியாயிடாது. அப்பாடா! சந்தீப் திலீப் இருவரும் நிம்மதி பெருமூச்சு விட அதை சாரதி பார்த்து விட்டான். ஏன், என்னாச்சு? 2 பேரும் இப்படி பெருமூச்சு விடுறீங்க? திரு திருவென்று விழித்த இருவரும், இல்ல சார், நீங்க அவரை பார்க்க போகணும்னு சொல்லி இருந்தா நாங்க உங்களை அனுமதிச்சிருக்கவே மாட்டோம். நீங்க மட்டும் ராஜ்குமார் சார் பாடிய பார்க்க போயிருந்தா அவருடைய மனைவியும் பிள்ளைங்களும் உங்களை அவமானப்படுத்தி இருப்பாங்க. நாங்க 2 பேரும் போகும்போது கூட எங்களை கூட விடல. உங்க அப்பா அக்கவுண்ட்ல 5 கோடி இருக்குது, அவர் தப்பு பண்ணதுக்கு இதை விட பெரிய ஆதாரம் என்ன வேணும்னு சொல்லி அவங்க மக கிட்ட கேட்டதுக்கு, முகிலன் சார் இல்ல, நான் நினைச்சா கூட யார் அக்கவுண்ட்ல வேணாலும் காசு போட முடியும். அப்படி இருக்கும் போது முகிலன் சார் நினைச்சா எங்க அப்பா அக்கவுண்ட்ல 5 கோடி இல்ல 10 கோடி கூட போட முடியும். இந்த காசு எதுவும் எங்களுக்கு தேவையில்லை. அப்பா இறந்துட்டதால பேங்க்ல சில ஃபார்மாலிட்டிகள் இருக்கு. அது முடிஞ்சதும் அந்த காசை விட்ரோ பண்ணி உங்க முகிலன் சார் முகத்திலேயே விட்டெறிகிறேன்னு சொல்லி திமிரா பதில் சொல்றா சார். அது மட்டும் இல்ல சார், சாதாரண ஒரு மேனேஜரான அப்பா மேல இப்படி ஒரு வீண் பழி போடுறதால முகிலன் சாருக்கும் சரி சாரதி சாருக்கும் சரி என்ன லாபம் அப்படின்னு வேற கேக்குறா சார். சந்தீப் திலீப் இருவரும் மாறி மாறி தென்றல் மீது புகார் கூற, முகிலன் சாருக்கும் எனக்கும் அவங்க அப்பா மேல வீண் பழி போடுறதுனால என்ன லாபம்? அவளுடைய அப்பாவால முகிலன் சாருக்கு பல கோடி நஷ்டம். அது அவளுக்கு தெரியுமா? சரி சரி, அதை விட்டு தள்ளுங்க. அப்பா மேல இருக்கிற பாசத்தால அந்த பொண்ணு தேவையில்லாததையெல்லாம் பேசிட்டு இருக்கா. கண்டுக்காதீங்க. நாங்க கண்டுக்கல சார். சரி, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. தேவையில்லாம ராஜ்குமார் பேரை நாரடிக்க வேண்டாம். இல்ல சார், நாங்க எதுவும் அவரை பத்தி தப்பா எங்கேயும் சொல்லல. நல்லது, போய் வேலையை பாருங்க. சந்தீப் திலீப் இருவரும் விடை பெற்றுக் கொண்டனர். பகுதி 3 நிறைவடைந்தது. பகுதி 4 உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.